ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேர உடனடி மற்றும் அவசர சேவைகளை வழங்குவதற்கான நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் புதிதாக துவங்க இருக்கும் ஒன்றான எர்ணாவூர் ஒருங்கிணைந்த சேவை மையம் பெண்கள் உதவி மையம் போன்ற பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி, ஆலோசனை, சட்டம், உளவியல் மற்றும் உணர்வியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையலாம். எர்ணாவூர் ஒருங்கிணைந்த சேவை மையம் வட சென்னைக்கான தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிகளுக்கான கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, மைய நிர்வாகி, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1. சமூக பணியில் முதுகலை பட்டம் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். உளவியல் ஆலோசகர் அல்லது மேலாண்மை வளர்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் குறைஞ்சபட்சம் 4 வருட அனுபவம் இருக்கணும். உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைஞ்சபட்சம் 1 வருட அனுபவம் இருக்கணும். உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். தேவைப்படும் பட்சத்தில் சுழற்சி முறையில் 7 நாட்கள்லையும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத ஊதியம் 35,000 கொடுக்குறாங்க. அடுத்த வேலை மூத்த ஆலோசகர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1. சமூக பணியில் முதுகலை பட்டம் படிச்சிருக்கணும், MSW படிச்சிருக்கணும் அல்லது ஆலோசனை உளவியல் MSc படிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். பெண்களுக்கு எதிரான முறைகளில் இருந்து காக்கும் அரசு அல்லது அரசு சாராத திட்டங்களுடன் ஒரு நிர்வாக அமைப்பில் பணிபுரிஞ்சிருக்கணும் அல்லது 1 வருட கால அனுபவத்தில் அதே அமைப்புக்குள்ளேயே அல்லது அதற்கு வெளியே பணிபுரிஞ்சிருக்கணும். பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர் உள்ளூரை சேர்ந்தவராக இருக்கணும். மாத ஊதியம் 22,000 கொடுக்குறாங்க. அடுத்த வேலை தகவல் தொழில்நுட்ப பணியாளர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 1. இளங்கலை பட்டம் படிச்சிருக்கணும். பிடெக், BSc படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர், IT மற்றும் தர மேலாண்மையில் செயல்முறை ஆவணங்கள் தயாரிப்பு மற்றும் வலை அடிப்படையிலான அறிக்கையிடல் வடிவங்கள், மாநில மாவட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனம் இவையெல்லாம் குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். மாத ஊதியம் 20,000 கொடுக்குறாங்க. அடுத்த வேலை வழக்கு பணியாளர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 6. சமூக பணியில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும் அல்லது MSc படிச்சிருக்கணும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாராத திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் 1 வருட முன் அனுபவம் இருக்கணும். உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைஞ்சபட்சம் 1 வருட அனுபவம் இருக்கணும். வயது 35க்குள்ளே இருக்கணும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத ஊதியம் 18,000 கொடுக்குறாங்க. அடுத்த வேலை பாதுகாவலர், 2 காலி பணியிடங்கள். அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்கணும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் பணியாற்றணும். மாத ஊதியம் 12,000 கொடுக்குறாங்க. அடுத்த வேலை பன்முக உதவியாளர், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 2. ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்கணும். விண்ணப்பதாரருக்கு சமையல் மற்றும் அலுவலகத்தை பராமரிக்க தெரிஞ்சிருக்கணும். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். சுழற்சி முறையில் 7 நாட்களிலும் 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டியிருக்கும். மாத ஊதியம் 10,000 கொடுக்குறாங்க. மேற்காணும் பதவிகளுக்கு உரிய சான்றுகளுடன் 31/10/2025 மாலை 5 மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்கார வேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரிக்கு நேரடியாகவும் தபால் மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.